Hi everyone. இந்த வீடியோல நம்ம ஒரு schemic trigger circuit பத்தி பார்க்கலாம். What is a schemic trigger? Schemic triggerமே ஒரு கம்பேரட்டர் தான். ஆனா இந்த கம்பேரட்டர்ல ஒரு ஹிஸ்டெரெசிஸ் பார்ட் இருக்கும். இந்த சிம்பலை பார்த்தா தெரியும். நம்ம ஏற்கனவே மிஷின்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம் ஹிஸ்டெரெசிஸ் லாஸ். இந்த மாதிரி ஒரு சிம்பல் இருக்கும். இதுதான் schemic trigger. நார்மலா இருக்க கம்பேரட்டருக்கும் இந்த schemic triggerக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா கம்பேரட்டர் என்ன பண்ணும் ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூவை ஒரு இன்புட் வோல்டேஜோட கம்பேர் பண்ணிட்டே இருக்கும். எப்பெல்லாம் இந்த பிளஸ் டெர்மினல் ஹையா இருக்கோ அப்போ அவுட்புட் வந்து ஹை வரும். பிளஸ் டெர்மினல்ல இருக்கிறது வந்து லோவா இருந்ததுன்னா அவுட்புட் வந்து லோவா வரும். அதாவது பிளஸ் ஆர் மைனஸ் விசாட் தான் ரிசல்ட் அவுட்புட்டா வரும் டிபெண்டிங் அப்பான் விச் இன்புட் இஸ் ஹையர். இப்ப இந்த கம்பேரட்டர்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா ஒரு நாய்ஸ் சிக்னல் ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ரெண்டு இன்புட் இருக்கு கம்பேரட்டருக்கு. இந்த ஒரு இன்புட்ல மட்டும் நான் நாய்ஸ் ஆட் பண்ணேன்னா இங்க வேவ்ஃபார்ம் பார்க்கலாம். மேல இருக்கிறது இன்புட் சிக்னல், கீழே இருக்கிறது அவுட்புட் சிக்னல். ஸோ ரெண்டு இன்புட் சிக்னல் வச்சிருக்கேன். ஸோ இதுல மட்டும் நாய்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நாய்ஸ் ஆட் ஆகும்போது என்ன ஆகும்? ஸோ இனிஷியலா இங்க V1 வந்து பிளஸ்ல இருக்கு. ஸோ அவுட்புட் வந்து பிளஸ் விசாட் வந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தா இது சடனா லோ ஆகுது. லோ ஆகும்போது அவுட்புட் வந்து கீழே போகும். திருப்பி நாய்ஸ் வந்து மேல போகும்போது அவுட்புட்டும் மேல போயிடும். ஸோ இங்க என்ன ஆகுது? நாய்ஸ் ஏதாச்சும் ஆட் ஆகுச்சுன்னா அன்னெசரியா இது வந்து அவுட்புட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். ஆர்டினரி கம்பேரட்டர்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் டு நாய்ஸ். அதனால என்ன ஆகுது? நமக்கு இந்த மாதிரி ஃபால்ஸ் ட்ரிகரிங் நடக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம schemic trigger யூஸ் பண்ணலாம். ஸோ schemic triggerல என்ன பண்றாங்க? ஒரு ஹிஸ்டெரெசிஸ் பார்ட் வந்து ஆட் பண்றாங்க. ஹிஸ்டெரெசிஸ்னா என்னன்னா ரெண்டு ரெஃபரன்ஸ் லெவல் யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் கம்பேரட்டர்ல ஒரு ரெஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா schemic triggerல வந்து ரெண்டு ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இன்புட் சிக்னலை ஒரு ரெண்டு ரெஃபரன்ஸோட கம்பேர் பண்றாங்க. ரெஃபரன்ஸும் சொல்லலாம், இல்ல தெர்ஷோல்னு சொல்றாங்க. அதாவது இப்ப இந்த சிம்பிளை பார்த்தாலே தெரியும். லோல இருந்து ஹைக்கு போகும்போது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். ஹைல இருந்து லோக்கு போனா இன்னொரு ரெஃபரன்ஸ் இருக்கும். அதாவது ஒன் தெர்ஷோல்ட் இல்லைன்னா ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் ஃபார் லோ டு ஹை டிரான்சிஷன். அதே மாதிரி ஹைல இருந்து லோக்கு வர்றதுக்கு டிஃப்ரெண்ட் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இருக்கும். ஸோ இதனாலதான் இதை வந்து நம்ம ஹிஸ்டெரெசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஹிஸ்டெரெசிஸ் பத்தி டீடைல்டா பார்த்துடலாம். ஸோ இன்புட் சிக்னல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரேண்டம் சிக்னல் நான் எடுத்திருக்கேன். இத ரெண்டு ரெஃபரன்ஸோட நம்ம கம்பேர் பண்ணணும். VUTங்கிறது அப்பர் தெர்ஷோல்ட் வோல்டேஜ், LTங்கிறது லோயர் தெர்ஷோல்ட் வோல்டேஜ். இப்ப எந்த ரெஃபரன்ஸை எப்ப யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியணும். ஒரு கம்பேரட்டரோட அவுட்புட் எப்படி இருக்கும்? எய்தர் ஹை வேல்யூவா இருக்கும் இல்ல லோ வேல்யூவா இருக்கும். இப்ப நான் ஹைல என்னோட அவுட்புட் வந்து ஹையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே நம்ம கம்பேர் பண்ணி வரைஞ்சுக்கலாம். ஸோ இனிஷியலா என்னோட அவுட்புட் வந்து ஹையா இருக்கு. ஹையா இருக்கு. இந்த மாதிரி ஹைல இருந்து லோல போனோம்னா ஹையா இருக்கும்போது நான் லோயர் தெர்ஷோல்ட மட்டும் செக் பண்ணா போதும். ஸோ இனிஷியலா அவுட்புட் வந்து ஹையா இருக்கு. ஸோ இந்த இன்புட் வந்து சேஞ்ச் ஆகுது. இதை விட கம்மியானாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். லோயர் தெர்ஷோல்ட மட்டும் செக் பண்ணா போதும். எப்ப லோயர் தெர்ஷோல்ட விடையும் ரெடியூஸ் ஆகுதோ அப்ப அவுட்புட் வந்து ஹை டு லோ போயிடும். ஸோ அவுட்புட் இனிஷியலா ஹையா இருந்ததுன்னா நம்ம லோயர் தெர்ஷோல்டோட கம்பேர் பண்ணணும். அவுட்புட் இனிஷியலா லோவா இருந்ததுன்னா அப்பர் தெர்ஷோல்டோட கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தா நம்மளோட அவுட்புட் வந்து லோவா இருக்கு. இன்புட் வோல்டேஜ் பாருங்க சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. இதை விட இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இடம் வந்த பிறகு ஏன்னா நம்ம லோவா இருக்கோம். லோல இருக்கும்போது அப்பர் தெர்ஷோல்ட மட்டும் கம்பேர் பண்ணணும். அப்பர் தெர்ஷோல்ட கம்பேர் பண்ணவா ஹை ஆயிரும். ஸோ ரெண்டு தெர்ஷோல்டு இருந்தாலும் அட் எனி டைம் ஒரு தெர்ஷோல்டோட தான் கம்பேர் பண்ணுவோம். ஸோ எந்த தெர்ஷோல்டோட கம்பேர் பண்ணணுங்கிறத எப்படி டிசைட் பண்ணணும்னா என்னோட ப்ரீவியஸ் அவுட்புட் வந்து ஹைல இருக்கா லோல இருக்கான்னு வச்சு கம்பேர் பண்ணணும். ஸோ இது இன்னும் டீடைல்டா புரியணும்னா சர்க்கியூட்டை பார்க்கலாம், அப்ப புரிஞ்சிடும்.
இப்போ டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஒரு கம்பேரட்டர் பார்த்தீங்கன்னா அவுட்புட் எப்போதுமே பிளஸ் விசேட் இல்லை மைனஸ் விசேட். ஸோ இது மைனஸ் விசேட்லேருந்து டேரெக்டாக பிளஸ் விசேட் போயிடும், பிளஸ் விசேட்ல இருந்தால் டேரெக்டாக மைனஸ் விசேட் வந்துடும். இதுதான் டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்பேரட்டர். ஆனால் ஒரு ஸ்கிமிட் ட்ரிகரோட டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ரெண்டு ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறோம், இல்லை ரெண்டு threshold யூஸ் பண்ணுறோம். அப்பர் threshold ஒன்று, லோயர் threshold ஒன்று. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி வரையணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எப்படி டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வரையணும்னா இங்கே இன்புட் வோல்டேஜ் எடுத்துக்கலாம், இங்கே அவுட்புட் வோல்டேஜ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இது 2 வோல்ட்டும் இது 5 வோல்ட்டும் எடுத்திருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் விஎல்டி தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஏன்னா இதுதான் 2 வோல்ட், இது 5 வோல்ட் இங்கே வரும் அப்பர் threshold. ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் இன்புட்டை டிக்ரீஸ் பண்ணிட்டே வரேன். ஏன்னா இதுதான் விஐ. இன்புட் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணா இப்படி போகணும், டிக்ரீஸ் பண்ணோம்னா இப்படி வரும். ஸோ இப்போ டிக்ரீஸ் பண்ணிட்டே வரும். ஸோ இன்புட் வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. எப்போ லோயர் thresholdையும் விட ரெடியூஸ் ஆகுதோ அப்போ அவுட்புட் என்ன ஆகுது, ஹைல இருந்து லோக்கு போகுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் டிக்ரீஸ் பண்ணிட்டே வரேன். இதுதான் லோயர் threshold. ஸோ இந்த ரீஜனை ஹைல இருக்கு. இப்போ இந்த லோயர் thresholdை விட அது ரெடியூஸ் ஆகும்போது அவுட்புட் வந்து லோக்கு வந்துடும். ஸோ அதுதான் இங்கே நடக்குது. ஹைல இருந்து லோக்கு வந்தாச்சு. இப்போ ஹைல இருந்து நம்ம லோக்கு வந்துட்டோம். இப்போ இன்புட் வோல்டேஜ் ஒன்றுமும் ரெடியூஸ் ஆச்சுன்னா அதே லோ லெவல்லே இருக்கும். சப்போஸ் இது இங்கே மாதிரி அது இன்க்ரீஸ் ஆயிட்டுன்னா, இன்க்ரீஸ் ஆனால் நம்ம இந்த சைட் போகணும். ஸோ இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எவ்வளோ நேரம் இன்க்ரீஸ் ஆகும், இந்த அப்பர் threshold ரீச் பண்ணுற வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்பர் threshold வரைக்கும் அது லோ லெவல்லே இருக்கும். ஒன்ஸ் அப்பர் threshold எக்ஸீட் ஆயிட்டுன்னா அது வந்து அதோட ஸ்டேட் வந்து லோல இருந்து ஹைக்கு போயிடும். ஸோ இப்படி தான் இதோட டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வரையணும். அந்த டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருந்ததுன்னா ஒரே சைடா வரைஞ்சிருந்தோம். பட் யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா சிமெட்ரிக்கலா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வரைவாங்க. சிமெட்ரிக்கல்னா என்ன அர்த்தம், அப்பர் threshold இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் லோயர் threshold. அப்போ அப்பர் threshold 5 வோல்ட்னா லோயர் threshold -5 வோல்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி கர்வ் வந்து சிமெட்ரிக்கலா கிடைச்சிடும் நமக்கு. இதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து நான் இன்வெர்ட்டிங் அண்ட் இன்வெர்ட்டிங். சேம் தான், ஆப்பாம்னாலே நான் இன்வெர்ட்டிங் இன்வெர்ட்டிங் ரெண்டு டைப் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நான் இன்வெர்ட்டிங் ஸ்கிமிட் ட்ரிகர் பத்தி பார்க்கலாம். ஸோ இங்கே இன்புட் வோல்டேஜ் கிரேட்டர் தேன் அப்பர் threshold இருந்ததுன்னா, இந்த வேவ்ஃபார்ம் பார்த்தாலே தெரியும், இன்புட் வோல்டேஜ் கிரேட்டர் தேன் அப்பர் threshold இருந்தா லோல இருந்து ஹைக்கு போகுது, இல்லைன்னா ஹைல இருந்து லோக்கு வரும். நான் இன்வெர்ட்டிங் ஸ்கிமிட் ட்ரிகர்ல இன்புட்டை வந்து நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல், அதாவது பிளஸ் டெர்மினல்ல கொடுப்போம். அவுட்புட் எடுத்து ஃபீட்பேக்கா கொடுக்கணும். இங்க ரெண்டு ரெசிஸ்டர் இருக்கு, R2 R1. ஸோ இந்த மிட் பாயிண்ட்ல உள்ள வோல்டேஜ் தான் நம்ம இங்க ஆப்பாம்ல கொடுக்குறோம். ஸோ இந்த வோல்டேஜ் எதை டிபெண்ட் ஆகிருக்கும், இந்த V0 டிபெண்ட் ஆயிருக்கும். V0 வந்து பிளஸ் விசேட் இல்ல மைனஸ் விசேட்டா இருக்கலாம். பிளஸ் விசேட்டா இருந்தா விபியோட வேல்யூ ஒன்று இருக்கும், மைனஸ் விசேட்டா இருக்கும்போது விபி சேஞ்ச் ஆயிரும். ஸோ விபி லெஸ் தேன் 0வா இருந்ததுன்னா, அதாவது இந்த பிளஸ் டெர்மினல் வந்து லெஸ் தேன் 0 ஆகும்போது நம்மளோட அவுட்புட் என்னவா இருக்கும், மைனஸ் விசேட்டுக்கு போயிடும், அதாவது லோ வேல்யூல இருக்கும். விபி வந்து கிரேட்டர் தேன் 0, அதாவது இது வந்து பாசிட்டிவா இருந்ததுன்னா இந்த டெர்மினலை விட இது ஹையா இருக்கிறதுனால அவுட்புட் வந்து பிளஸ் விசேட் வரும், இல்லைன்னா வி ஹைன்னு சொல்லிடலாம். இப்போ இந்த விபி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ விபியோட ஒரு எண்டில் இன்புட் வோல்டேஜ் கனெக்ட் ஆயிருக்கு, இந்த அதர் எண்டில் அவுட்புட் வோல்டேஜ் இருக்கு. ஸோ நம்ம சூப்பர்பொசிஷன் தியரம் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சூப்பர்பொசிஷன் தியரம்னா என்ன, ஒரு சோர்ஸை வந்து 0 ஆக்கிட்டு விபி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் சோர்ஸை 0 ஆக்கிட்டு விபி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணா அதான் சூப்பர்பொசிஷன் தியரம். ஸோ இப்போ விபி இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இன்புட் வோல்டேஜை கிரவுண்ட் பண்ணோம்னா V0 into R1 divided by R1 plus R2 plus VI into R2 divided by R1 plus R2. இப்போ
இந்த அவுட்புட் எங்க சேஞ்ச் ஆகும், அதாவது விபியை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் வேல்யூவோட தான் இந்த கிரவுண்ட் வேல்யூவோட தான் கம்பேர் பண்றோம். ஸோ டிரான்சிஷன் எங்க அக்கர் ஆகும்னா விபி இஸ் ஈக்குவல் டு 0ல அக்கர் ஆகும். ஸோ விபி ஈக்குவல் டு 0 போட்டு இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் உள்ள ரிலேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா விஐ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி நாட் இன்டூ R1 by R2 அப்படின்னு வரும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ இந்த அவுட்புட் வேல்யூவை டிபெண்ட் ஆகிருக்கும். இது சேஞ்ச் ஆக ஆக அவுட்புட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த சேஞ்சிங் ரெஃபரன்ஸ் பேரு தான் ஹிஸ்டெரிசிஸ். இப்போ நம்ம லோயர் த்ரெஷோல்டும் அப்பர் த்ரெஷோல்ட வேல்யூவை கண்டுபிடிக்கணும், வோல்டேஜ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிட்டு இப்போ லோயர் த்ரெஷோல்டு எதை டிபெண்ட் ஆயிருக்கும்னா VH டிபெண்ட் ஆயிருக்கும். ஸோ VLT இஸ் ஈக்குவல் டு மைனஸ் VH இன்டூ R1 by R2. அப்பர் த்ரெஷோல்டு எதை டிபெண்ட் ஆயிருக்கு மைனஸ் VL இன்டூ R1 by R2. ஸோ ஹிஸ்டெரிசிஸ்ங்கிறது இது ரெண்டுக்கும் உள்ள வோல்டேஜ் டிஃபரன்ஸ் தான் ஹிஸ்டெரிசிஸ். நெக்ஸ்ட் இன்வெர்ட்டிங் ஸ்கெமிட் ட்ரிகர். நான் இன்வெர்ட்டிங்க்கும் இன்வெர்ட்டிங்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டெரிசிஸ் பிக்சர் பார்த்தா தெரியும், இதோட டைரக்ஷன் வந்து அப்படியே மாறி இருக்கும். ஆரோவோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ இந்த இன்வெர்ட்டிங் ஸ்கெமிட் ட்ரிகர்ல இன்புட் எடுத்து இன்வெர்ட்டிங் டெர்மினல்ல கொடுக்கணும். இதுவுமே ஆப் ஆம்ப் வித் பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான். ஸோ இங்க இன்புட் வோல்டேஜ் எப்பெல்லாம் கிரேட்டரா இருக்கோ கம்பேர்ட் டு த அவுட்புட் என்ன ஆகும் மைனஸ் விசாட்டுக்கு போயிடும். ஏன்னா இது நெகட்டிவ் பின்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இன்புட் வோல்டேஜ் வந்து லெஸ்ஸா இருக்கும் போது அவுட்புட் வந்து பிளஸ் விசாட் வி ஹை வரும். ஸோ இங்கேயும் சேம் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி நம்ம வி நாட்க்கும் விஐக்கும் ரிலேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ வோல்டேஜ் டிவிஷன் அப்ளை பண்ணா இங்க டைரக்டா அப்ளை பண்ணா பிகாஸ் இங்க ஒரு எண்ட் வந்து ரெஃபரன்ஸ் கிரவுண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ விபி இஸ் ஈக்குவல் டு வி நாட் இன்டூ R1 டிவைடட் பை R1 பிளஸ் R2. ஸோ லோயர் த்ரெஷோல்டு என்னது, லோயர் த்ரெஷோல்டு எடுத்தோம்னா VL இன்டூ, ஏன்னா இது இப்படிதான் ரைஸ் ஆகுது, VL இன்டூ R1 டிவைடட் பை R1 பிளஸ் R2. அப்பர் த்ரெஷோல்டு என்னன்னா VH into R1 divided by R1 plus R2. So hysteresis வந்து upper threshold minus lower threshold. நம்ம input வந்து ஒரு sine wave form-ஆவும் ரெண்டு threshold value வந்து upper threshold lower threshold எடுத்து waveform வரைச்சிடலாம். So இது inverting schemic trigger. So input voltage எப்பெல்லாம் greater than upper threshold-ஓ அது high-ல இருந்து low-க்கு போகும். So high to low. இங்க வந்து அப்பர் த்ரெஷோல்ட் எக்ஸீட் ஆகும்போது ஹை டு லோ போகும். இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய இடத்துல இது யூஸ் ஆகுது. வேவ் ஷேப்பிங் சர்க்யூட், சிக்னல் கண்டிஷனிங், A to D கன்வெர்ட்டர், ஆசிலேட்டர்ஸ், டைமர்ஸ். ஸோ இது வந்து ஒரு ரீஜெனரேட்டிவ் கம்பேரட்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா கம்பேரட்டர் வித் ஹிஸ்டெரிசிஸ். ஸோ ஸ்கெமிக் ட்ரிகர் யூஸ் பண்றதுனால ஃபால்ஸ் ட்ரிகரிங் அவாய்ட் பண்ணலாம். இதுல ரெண்டு ரெஃபரன்ஸ் லெவல் இல்ல ரெண்டு த்ரெஷோல்ட் லெவல் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா இட்ஸ் கால்ட் ஆப் ஆம்ப் வித் பாசிட்டிவ் ஃபீட்பேக். ரெண்டு டைப் இருக்கு, இன்வெர்ட்டிங் ஸ்கெமிக் ட்ரிகர் அண்ட் நான் இன்வெர்ட்டிங் ஸ்கெமிக் ட்ரிகர். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.